கோவாவில் 14 முதல்வர்கள் 326 எம்பிக்கள் மீது குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்றவியல் வழக்குகளை விரைந்து விசாரிக்க கோரி வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாயா உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவ மூத்த வழக்கறிஞர் விஜய் ஹன்சாரியா நியமிக்கப்பட்டு ஜனநாயக சீர்திருத்த சங்க அறிக்கையை அடிப்படையாக கொண்டு உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார். நாட்டின் 28 மாநிலங்களில் 14 மாநில முதல்வர்கள் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி மீது அதிகபட்சமாக 89 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மாநிலங்களவையில் உள்ள 233 எம்பிக்களில் 75 பேர் மீது குற்றவியல் வழக்குகள் உள்ள நிலையில் தமிழகத்தின் 39 எம்பிக்களில் 26 பேரும் வழக்குகளை சந்தித்து வருகின்றனர். எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்றவியல் வழக்குகளை உச்சநீதிமன்றம் கண்காணித்து விரைந்து முடிக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை உயர்நீதிமன்றம் மாதந்தோறும் கண்காணித்து குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட ஓராண்டுக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.